ஒரு மியூசியத்துல ஒரு அழகான பளிங்கு சிலை ஒண்ணு இருந்தது. அந்த சிலையை பார்க்கறதுக்கு அன்றாடம் நிறைய நபர்கள் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இத பார்க்கிற அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பளிங்கு கல்லு, தரையில் இருக்கக்கூடிய அந்த பளிங்கு கல், அதுக்கு ரொம்ப வருத்தம். அந்த பளிங்கு கல் ஒரு நாள் ராத்திரி அந்த பளிங்கு சிலை கிட்ட, நீயும் நானும் ஒரே இடத்துல தான் வந்தோம், ஆனா உன்னை தினமும் எல்லாரும் பார்த்து வியக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, என் மேல மிதிச்சுட்டு போறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பளிங்கு சிலை கிட்ட கேட்டுச்சான். அத கேட்ட அந்த பளிங்கு சிலை, ஆமா ரொம்ப வருத்தமா இருக்குது, நீ நானும் ஒரே இடத்துல தான் வந்தோம், ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், முதல்ல அந்த சிற்பி நம்மள ஒரு இடத்துல இருந்து வெட்டி கொண்டு வந்து சிலையாக்கும் போது நீ முதல்ல அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, கொஞ்ச நாள்ல அவர் உன்னை ஓரமா வச்சுட்டு என்ன எடுத்து சிலையா வடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு அடிச்ச அத்தனை அடியும் நான் தாங்கிக்கிட்டேன். அந்த மாதிரி தாங்கிக்கிட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு சிலை முழுமையா வெளிவந்தது, அதுதான் நானு. அதனால எனக்கு துன்பங்கள் வரும்போது அந்த வலியை நான் தாங்கிக்கிட்டதுனால இன்னைக்கு எல்லாரும் பார்த்து வைக்கும்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பளிங்கு சிலை அந்த பளிங்கு கல் கிட்ட சொல்லிச்சான். இது ஒரு கதையாக இருந்தாலும் நண்பர்களே, இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்ம சில துன்பங்களை அனுபவிக்காம ஈஸியா கண்டிப்பா கிடைக்காது. அந்த மாதிரி துன்பங்களை கடந்து வரும்போது மிகப்பெரிய வெற்றி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.